ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பூஜை ரூம் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். பூஜை ரூமில் வந்து ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பீரோக்கு மேலே வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. இங்கே ஏன் இவ்வளோ திங்ஸ் வந்து டம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிற முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா, ஹாலில் வந்து ஷெல்ஃப்ஸ் எதுவும் இல்லை. அதனால் எந்த ஒரு திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலுமே ஒன்றா கிச்சன் ஷெல்ஃபில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த பூஜை ரூம் ஷெல்ஃபில் தான் வைக்கணும். அதுவும் குழந்தைங்க கிட்டேருந்து ஏதாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னாவே அந்த திங்ஸ் இங்கே தான் கொண்டு வந்து நான் அந்த ஷெல்ஃபில் மேலே வச்சுருவேன். ஸ்டார்டிங்கில் புக் ஷெல்ஃப்லாம் இல்லாமல் இருந்தது. அதனால் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். அப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா பூஜை ரூம்னாவே திருநீர் குங்குமம் தான் இருக்கும். ஒரு கோயிலுக்கும் போயிட்டு குட்டி குட்டி பொட்டணமாக வந்து திருநீர் குங்குமம் வாங்கிட்டு வந்து வைப்போம் இல்லையா, அது அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் பழசாயிருச்சு. அதனால் நல்லா இருக்கிறது மட்டும் ஒரு 3 நாள் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் எடுத்து போட்டேன். அப்புறம் குட்டி குட்டி பேப்பர்ஸு, நோட்ஸ் எழுதுனது, முக்கியமான பேப்பர்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எது தேவையோ அது மட்டும் வச்சுட்டு வேண்டாததெல்லாம் டஸ்ட்பினில் போட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸ் காமிச்சது, அதுவும் இதில் தான் இருந்தது. அது எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு முக்கியமான நோட்ஸு இதெல்லாம் மட்டும் எடுத்து தனியாக புக் ஷெல்ஃபில் கொண்டு போய் வச்சுட்டேன். நான் வந்து ஒரு ஷெல்ஃபாக வந்து அதில் இருக்க திங்ஸை எடுத்துகிட்டு அதில் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வேண்டாத திங்ஸ்லாம் டஸ்ட்பினில் போட்டேன். நம்மளுக்கு வேண்டாத பொருள், அவசியம் இல்லாத பொருள்லாம் கழிச்சிட்டாவே நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடமே க்ளீன் ஆகிடும். நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3x3 க்யூபு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த பாக்ஸில் தான் குட்டி குட்டி திங்ஸ் நிறையா இருக்கும். ஏதாவது சின்ன திங் ஒழிச்சு வைக்கணுன்னாவே இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருவேன். இந்த திங்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறனால என்னாலேயே யூஸ் பண்ண முடியறதில்ல. இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் கிருத்திக் பார்த்துட்டா எடுத்து கட்டிக்குவான். அவனே தான் ஃபுல் டே கட்டியிருப்பான். வெளியில் போனால் கூட அவன் தான் கட்டிக்குவான், எனக்கு கொடுக்கவே மாட்டான். அதனாலேயே ஒழிச்சு வைக்கிறது. நம்ம வந்து ஒரு பிளேஸை க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த சார்ஜரும், இந்த ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜர் நான் எத்தனை மாதம் தேடி இருப்பேன். குழந்தைங்கிட்டேருந்து ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு புது இடத்துல வைப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கே வச்சேன்னு எனக்கே மறந்துடும். நானே அந்த பொருளை தேடுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருந்தது. அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி கேம்லாம் வச்சு அவருக்கு கிஃப்ட்டு கொடுத்தது. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச இன்விடேஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் எடுத்து பழைய பேப்பர் கூட எடைக்கு போகிறதுக்கு வச்சுட்டேன். இது வந்து பாப்பாவுக்கு மந்த்லி ஃபோட்டோஷூட். வீட்லேயே நானே ஒரு மந்த்தும் ஒரு தீம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்தது. இந்த ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஹாலை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கீழ் ரேக்கில் வந்து கர்டைன்ஸு, ப்ளவுஸ் பிட்லாம் இருந்தது. கோயிலில் பூஜை நடந்துச்சுன்னா தருவாங்க இல்லையா, அந்த மாதிரியே நிறையா சேர்ந்துருந்தது. அது எல்லாமே எடுத்து வேறு கபோர்டில் மாற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கிளாத் பேக்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா ஷெல்ஃபில் இருக்க திங்ஸுமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லா ஷெல்ஃபுமே தொடச்சி விட்டுக்கிறேன். ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணதுமே எல்லா டஸ்ட்டுமே போயிடுச்சு. அப்புறம் எல்லா ஷெல்ஃபுமே நியூஸ் பேப்பர் போட்டுக்கிறேன். நியூஸ் பேப்பர் போட்டாவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டஸ்ட்டும் வந்து ஷெல்ஃபில் எதுவும் ஆகாது. இப்போ ஏதாவது குங்குமமே கொட்டிருச்சுனாலும் அந்த சிங்கிள் நியூஸ் பேப்பர் மட்டும் மாற்றினா போதும். இது ஒரு நல்ல பாக்ஸு. எப்போவுமே பாக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதனால் இது டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து நான் அந்த ஷெல்ஃபில் வச்சுக்கிறேன். இந்த பிளேட்டில் வந்து சாமி ரூமில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. ஊதுபத்தி, தசாங்கம், அப்புறம் சாம்பிராண்டி இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் நான் வச்சுக்கிறேன். அப்புறம் கண்ணாடி வெளியெல்லாம் கோயிலில் கொடுத்ததே நிறையா இருந்தது. அது எல்லாமே ஒரு கவரில் போட்டு தனியாக என்னோடய மேக்கப் ஏரியாவில் நான் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். அப்புறம் சாமி புக்கு, கற்பூரம், பச்சை கற்பூரம் இது எல்லாமே 3rd ஷெல்ஃபில் லெஃப்ட் சைடில் நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஊசி, நூல்கண்டு, பட்டன்லாம் இந்த பாக்ஸில் இருக்கும். எப்போவும் இங்கே தான் இருக்கும், அதனால் அதே இடத்துல வச்சுட்டேன். அப்புறம் திரி, அப்புறம் மேட்ச் பாக்ஸ்லாம் அந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. இது வந்து திருநீர், குங்குமம் இதெல்லாம் நல்லா இருக்கிறது மட்டும் இந்த இடத்துல ரைட் சைடில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது கிருத்திக்கு கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஒரு தடவை காட்டன் வாங்கி இந்த மாதிரி நிறையா சேர்ந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு மேல் ஷெல்ஃபில் நான் வச்சுக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற லைட்டரு, இதுவும் இந்த பாக்ஸில் நான் வச்சுக்கிறேன். வேண்டாத பேப்பர்ஸ்லாம் கழிச்சது போக முக்கியமான பேப்பர்ஸு, ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறது இது எல்லாமே ஒரு பேக்கில், லெதர் பேக்கில் தனியாக போட்டு இந்த கீழ் ரேக்கில் நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் கேஸ் புக்கு, அப்புறம் க்ரீட்டிங் கவரு இது வந்து இந்த பாக்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன். அப்புறம் பின்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுட்டேன்.
அப்புறம் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு இது நிறையா இருந்தது. கோயிலில் கொடுத்தது, அப்புறம் வீட்டில் ஏதாவது பூஜைனா அங்கே போயிட்டு வரும்போது அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா சேர்ந்துருந்தது. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறது ஒரு 5-6 மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஒரு கவரில் போட்டு தனியாக வச்சுட்டேன். இது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஏதோ ஒரு கிணத்துல கொண்டு போய் போடணும். நல்லா இருக்கிற கயிறு மட்டும் ஒரு கவரில் போட்டு அதை நான் மேல் ரேக்கில் வச்சுக்கிட்டேன். இது வந்து பிளாஸ்டிக் பேக்கிங் ரோப்பு. இதை நான் மேலே வச்சுக்கிறேன். சில திங்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே இங்கே தான் வைப்போம். அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் இந்த ரோப்பு, இந்த கவர்ஸ் இதெல்லாம் வந்து நான் இங்கே எப்பவும் போல் வச்சுக்கிட்டேன். இது இல்லாமல் எம்டி பர்சஸ்லாம் கீழ் ரேக்கில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் யூஸ் பண்ணுறதெல்லாம் மேல் ரேக்கில் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஷெல்ஃப் அரேஞ்ச்மெண்ட் இதோட முடிஞ்சுது. இப்போ வந்து பீரோக்கு மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பீரோக்கு மேலே இருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாப்பாக்கு காமிக்கக்கூடிய ஃப்ளாஷ் கார்ட்ஸு, அப்புறம் லேப்டாப்பு, அப்புறம் டேபு, அப்புறம் கேலண்டர்ஸ் நிறையா இருக்கும். பழைய கேலண்டர்ஸ்லாம், மந்த்லி கேலண்டர், அப்புறம் டெய்லி கேலண்டர்லாம் அங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு மேலே இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுக்கிறேன். என்னடா இவ்வளோ கேலண்டர்ஸ் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து போன வருஷத்து கேலண்டர். அதுவே ஒரு 3-4 இருக்கும். அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து வேறு யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம். அது கொடுத்தது போக மீதி ஒரு 2-3 இருக்கும். அந்த மாதிரியே நிறையா கேலண்டர்ஸ் சேர்ந்துருச்சு. இந்த டெய்லி கேலண்டர்ஸ், அப்புறம் மந்த்லி கேலண்டர்ஸ் எல்லாமே எடுத்து ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டேன். பீரோக்கு மேலேயும் ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே அந்தளவுக்கு டஸ்ட் எதுவும் இல்லை. அவ்வளோதான், பீரோக்கு மேலே வைக்க வேண்டிய திங்ஸ் எதுவும் இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் போயாச்சு. டெக்கரேஷன்னா பெருசாக எதுவும் இல்லை. பார்க்குறதுக்கு ஃபைனலாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த ஃபோட்டோஸ் வந்து அங்கங்கே நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து லேப்டாப்பும் டேபும் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது வந்து பாப்பாவோட 5th மந்தில் ஹேண்ட் அண்ட் ஃபுட் வந்து பிரிண்ட் எடுத்தது. இன்றைக்கி வந்து பூஜை ரூம் ஃபுல்லாகவே நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பக்கம் ஷெல்ஃப்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மண்டபத்தையும் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ சாமி சாமானம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். விளக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்டு, பெல்லு, அப்புறம் கற்பூர ஸ்டாண்டு எல்லாமே எடுத்து நான் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். நான் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து க்ளீன் பண்ண வரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப யோசிப்பேன். பாப்பா விடுவாளா, டைம் பத்துமா, ரொம்ப நேரம் ஆகிடுமோ அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் க்ளீன் பண்ண வந்துட்டேன்னா அதுலேயே மூழ்கிடுவேன். எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. தண்ணி, தூக்கம், பசி எதுவுமே தெரியாது. அந்த இடம் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேனே. மத்தியானம் ஒரு 2 o'clock நான் இந்த க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத்தில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன், பேக்கிங் சோடா இந்த லிக்விடில் டிப் பண்ணி இந்த சாமி ரூம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மண்டபம், சாமி ரூம் கீழே எல்லாமே வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லா சாமி ஃபோட்டோயுமே எடுத்துகிட்டு இந்த லிக்விடு போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். அந்த லிக்விடில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் துணி நல்லா அலசிட்டு நார்மல் வாட்டரில் மறுபடியும் இந்த மண்டபம், சாமி ரூம் கீழே எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லா சாமி ஃபோட்டோயுமே இந்த வெட் ஸ்பாஞ்ச் கிளாத் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரி இருக்க சாமிலாம் வந்து வெட் கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சிட்டேன். இதுவே இது சிலையாக இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் சாமி, பாபா, சிவன், இந்த சாமிலாம் வந்து நம்ம தண்ணியில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி பைப் கடியில் வச்சு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாமி சாமானமும் விளக்கியாச்சு. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாமி சாமான் வந்து வாரம் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணுவேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வாரம் வாஷ் பண்ண முடியறதில்ல. அதனால் 2 வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வாஷ் பண்ணுவேன். இது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்ததுமே ஃபஸ்ட்டு சாமி சாமானத்துக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். காலையில் பூஜை ரூமுக்குள்ளே என்ட்ரானதுமே எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்கிறத பார்க்குறதுக்கே ஹாப்பியாக ஆசையாக இருந்துச்சு. இந்த சாமி சாமானெல்லாம் பாருங்கள் பளபளன்னு இருக்குது. இது வந்து எந்த மாதிரி எப்படி வாஷ் பண்ணேன் அப்படின்னா, லெமன் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கு மேலே பீதாம்பரி பவுட்ரு போட்டு தேய்ச்சிக்கிட்டேன். பீதாம்பரி பவுட்ரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சபீனா பவுட்ரும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி பளபளன்னு பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா கலர் மாறாமல் இதே மாதிரி இருக்கும். அப்புறம் சாமி ஃபோட்டோவுக்கும் எல்லா சாமிக்குமே மஞ்சள் குங்குமமும் வச்சிட்றேன்.
அப்புறம் எல்லா சாமிக்குமே பூ வச்சுட்டு மண்டபத்துக்கு மேலேயும் எல்லா பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடுறேன். நான் வந்து அதிகமாக ரெட் ரோஸ் தான் சாமிக்கு வைப்பேன். இதுதான் நிறைய கிடைக்கும். அதுவும் குட்டி சாமிக்கெல்லாம் வந்து இந்த குட்டி ரெட் ரோஸ் வைக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். பூ வச்சதுக்கப்புறம் சாமி ரூம் பார்க்குறதுக்கே மங்களகரமாக அழகாக இருக்கும். இப்போ வந்து விளக்கேற்றி நான் சாமி கும்பிட்டுருவேன். அவரும் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கற்பூரம் காமிப்போம். சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இந்த மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்திங்கன்னா மூட்டை தான் இருக்கும். அது என்னென்னா அரிசி தான், சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.